நண்பர்களுக்கு வணக்கம். தமிழும் தங்கையாவும் என்ற யூடியூப் சேனல் வழியாக உங்களை வாழ்த்துகிறேன். இந்த பதிவிலே இந்திய குடிமைப் பணி தேர்வுக்கு தயாராகின்ற நண்பர்களுக்கு பயன்படுகின்ற வகையிலே ஒரு செய்தியை உங்கள் முன் வைக்க நான் விரும்புகிறேன். யுபிஎஸ்சி தேர்வுக்கு தயாராகின்ற நண்பர்கள், தமிழை விருப்ப பாடமாக எடுத்த நண்பர்களுக்கு இந்த பதிவு மிகவும் பயனுள்ளதாக அமையும். அதாவது முந்தைய வினாத்தாட்களிலே பக்தி இயக்கத்தின் தோற்றம் பற்றியும் பல்லவர் காலத்திலே தமிழ் மொழி அடைந்த மாற்றங்கள் என்பது பற்றியும் வினாக்கள் கேட்கப்பட்டுள்ளன. திரும்பவும் சொல்லுகிறேன், பல்லவர் காலத்திலே தமிழ் மொழி அடைந்த மாற்றங்கள் என்ற வினாவிற்கும் பக்தி இயக்கத்தின் தோற்றம் என்ற வினாவிற்கும் பயன்படுகின்ற வகையிலே இந்த பதிவு உங்கள் முன் வைக்கப்படுகிறது. தேர்வுக்கு தயாராகின்ற நண்பர்களும் தமிழை நேசிக்கின்ற, தமிழை அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்ற அன்பர்களுக்கும் இந்த பதிவு மிகவும் பயனுள்ளதாக அமையும். சங்க காலம் என்பது கிபி 3ஆம் நூற்றாண்டோடு முடிவடைகிறது என்பதை நாம் உள்வாங்க வேண்டும். சங்க காலம் என்பது கிபி 3ஆம் நூற்றாண்டோடு முடிவடைகிறது. கிபி 6ஆம் நூற்றாண்டினுடைய பிற்பகுதியிலே பக்தி இயக்கம் தொடங்குகிறது. இடைப்பட்ட 3 நூற்றாண்டுகள், அதாவது கிபி 3ஆம் நூற்றாண்டிலிருந்து 6ஆம் நூற்றாண்டுக்கு இடைப்பட்ட அந்த 3 நூற்றாண்டை சமய குழப்பங்கள் மிகுந்த ஒரு காலம் என்று வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். 3ஆம் நூற்றாண்டிலே தமிழ்நாட்டிலே மூவேந்தர் ஆட்சி மறைந்தது. சேர, சோழ, பாண்டியருடைய ஆட்சி 3ஆம் நூற்றாண்டிலே தமிழகத்திலே மறையத் தொடங்கியது. 3ஆம் நூற்றாண்டினுடைய பிற்பகுதியிலே பாண்டிய நாட்டிலே களப்பிரர் ஆட்சி தொடங்குகிறது. அதே நேரத்திலே காஞ்சிபுரத்தை தலைநகராக கொண்டு பல்லவர் ஆட்சி தமிழகத்தின் வடபகுதியிலே வேரூன்ற ஆரம்பிக்கிறது. அதே நேரத்திலே கொங்கு நாடு கோசர் கைவசம் இருந்தது. களப்பிரர் ஆதரவாலே, களப்பிரருடைய ஆட்சி காலத்திலே களப்பிரருடைய ஆதரவாலே பௌத்த மதமும் சமண மதமும் தமிழ்நாட்டிலே பரவத் தொடங்கியது. துறவோர் பள்ளிகள் அமைத்து அங்கே தங்கியிருந்து தத்தம் சமயங்களை பரப்பினர் என்பதை நாம் வரலாற்றின் வழியாக அறிய முடிகிறது. நகரங்களிலே ஆங்காங்கே பௌத்த சமண கோயில்கள் அக்காலத்திலே வேகமாக எழும்ப ஆரம்பித்தன. பௌத்தர்கள் தமிழ் கற்று தம் சமயத்தை பரப்புவதற்காக தமிழை கற்று தமிழ் கற்றதன் மூலமாக காப்பியங்களையும் சிறு சிறு நூல்களையும் படைக்கத் தொடங்கினர். சமணர்களிலே ஒரு சாரார் தமிழை சமயம் பரப்பும் கருவியாக கொண்டாலும் மற்றொரு சாரார் தமிழ் உணர்ந்து தமிழ் மரபை போற்றி தமிழை வளர்க்க முற்பட்டனர். களப்பிரருடைய ஆட்சி காலத்திலே தொடக்கத்திலே களப்பிரர்கள் பௌத்தத்தை தழுவி இருந்தனர். ஆனால் பல்லவர்கள் பெரும்பாலும் அக்காலத்திலே சமணத்தை ஆதரித்தனர். தெளிவாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், களப்பிரர்கள் தொடக்கத்திலே பௌத்தத்தை ஆதரித்து பௌத்த மதத்தை தழுவியிருந்தனர். பல்லவர்கள் தொடக்க காலத்திலே சமணத்தை ஆதரித்து வந்தனர். இந்த சமண துறவிகள் தம் சமயத்தை பரப்புவதற்காக வைதிக சமயத்தாரை ஒறுப்பதற்கு அல்லது வெறுப்பதற்கு அல்லது ஒடுக்குவதற்கு அரசியல் செல்வாக்கை இவர்கள் அதிகமாக பயன்படுத்த தொடங்கினர். இதனாலே சைவ வைணவ பெரியோர்கள் உணர்ச்சியால் உந்தப்பட்டு அல்லது உணர்ச்சி வசப்பட்டு தத்தம் சமயத்தை வளர்ப்பதிலே மும்பரமாக வழி தேடலாயினர். சமண துறவி நெறிகள், சமண சமயத்தின் துறவு நெறிகள் சில தமிழருக்கு அக்காலத்திலே பொருந்தாதவையாக காட்சியளித்தன. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சமண துறவிகள் ஆடையின்றி வீடுகளுக்கு சென்று பிச்சை ஏற்றலை அக்காலத்திலே பலர் இகழ்ந்து பேசினர். அக்காலத்திலே கொல்லாமை பேசிய சமணர்கள், கொல்லாமையை வற்புறுத்திய சமணர்கள் மறைவாக மீன் முதலிய அசைவ உணவை உண்டதாக வரலாற்றிலே நம்மால் காண முடிகிறது. தாம் கூறிய அறத்திற்கு ஏற்ப அவர்கள் வாழ்க்கை நடத்தாத காரணத்தால் சமண பௌத்த சமயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சிறிதாக சமுதாயத்திலே செல்வாக்கு இழக்க ஆரம்பித்தன.
இந்த செல்வாக்கு இழப்பை பயன்படுத்தி கொண்டு சைவ வைணவ சமயங்கள் அல்லது சைவ வைணவ அடியார்கள் தம்முடைய சமயத்தை சமுதாயத்திலே ஊன்றுவதற்கு அதிகமான முயற்சிகள் எடுத்தனர். மக்கள் மீது அன்பு கொண்ட தலைவர்கள் அக்காலத்திலே இல்லை. இல்லறத்தை இம்மையிலே மன நிறைவு அளிக்கும் வாழ்வாக சமணர்கள் அக்காலத்திலே ஏற்கவில்லை. ஒழுக்கத்தை வானளாவ புகழ்ந்த சமணர்கள் கடவுளை பற்றி மக்களுக்கு கூறவில்லை. ஒழுக்கத்தை பற்றி அவர்கள் கூறினார்களே தவிர கடவுளை பற்றிய செய்தியை அவர்கள் மக்களுக்கு சொல்லவில்லை. அதே நேரத்திலே தன் முயற்சியாலேயே முக்தியை அடையலாம் என்ற கோட்பாடு சாதாரண மக்களுக்கு புரிந்து கொள்ள முடியாத ஒரு புதிராக அக்காலத்திலே காட்சியளித்தது. இந்த நிலையிலே சைவ வைணவ சான்றோர்கள் தோன்றி இறைப்பற்றின் வாயிலாக மக்களுக்கு நம்பிக்கை ஊட்ட ஆரம்பித்தனர். அன்பின் வழியாக கடவுளின் அன்பை மக்களுக்கு மிக சாதுரியமாக அக்காலத்தில் சொல்ல ஆரம்பித்தனர். பக்தி நெறி இக்காலத்திலே வேகமாக தலை தூக்கியது. பக்தி கொண்டு இறைவனை வேண்டினால் நோய் நொடி முதலான துன்பங்கள் நீங்க பெற்று இன்பம் அடையலாம் என்ற நம்பிக்கையை மக்களுக்கு இவர்கள் ஊட்ட ஆரம்பித்தனர். மக்களும் நம்பத் தொடங்கினர். இல்லற வாழ்வின் மூலமே முக்தி பெறலாம் என்ற நம்பிக்கையை மக்கள் மனதிலே ஊன்ற ஆரம்பித்தனர். பக்தி வளர வளர ஒழுக்கம் தானாகவே வளரும் என்று மக்கள் நம்பினர். அன்பு நிறைந்த உள்ளமே ஆண்டவனுக்கு உவகை அளிக்கும் என்ற நம்பிக்கையை மக்கள் மனதிலே அடியார்கள், சிவன் அடியார்களும் வைணவ அடியார்களும் ஆழமாக பதிக்கத் தொடங்கினர். பக்தி நெறி வாழ்க்கையிலே நம்பிக்கையையும் தெம்பையும் ஊட்டவே மக்கள் சைவ வைணவ பெரியோருடைய சொல்லுக்கு செவி சாய்க்க தொடங்கினர். சைவமும் வைணவமும் பல்லவர் காலத்திலே மிக வேகமாக வளரத் தொடங்கியது என்று சொல்லலாம். சைவ சான்றோர்கள் இந்த பக்தி நெறியை ஒரு இயக்கம் போல நடத்தினர். சைவ சான்றோர் இந்த பக்தி நெறியை ஒரு இயக்கம் போல நடத்தினர். சமண எதிர்ப்புக்கு அவர்கள் அடிபணியாமலும் அவர்கள் கொடுத்த தொல்லைகளுக்கு அஞ்சாமலும் அன்பு கொடி உயர்த்தி பதிதோறும் சென்று, ஆலயங்கள் இருக்கின்ற இடங்கள் தோறும் சென்று தம்முடைய பக்தி நெறியை அவர்கள் பரப்ப ஆரம்பித்தனர். மாசு அடைந்த அல்லது பாழடைந்த சிவன் கோயில்கள் இக்காலத்திலே வேகமாக புதுப்பிக்கப்பட்டன. கோயிலிலே இசையும் கூத்தும் நிரந்தரமாக குடியேறத் தொடங்கியது. மண் கனிந்த பாடல்கள் இசைக்கத் தொடங்கின. சென்ற இடமெல்லாம் சிவனடியார்களுக்கு மக்கள் சிறந்த வரவேற்பையும் மரியாதையும் அளிக்கத் தொடங்கினர். சிவன் கோயில்கள் முத்தமிழுக்கு உறைவிடமாயிற்று. எங்கெங்கே சிவன் கோயில்கள் இருந்தனவோ அத்தனை சிவன் கோயில்களும் முத்தமிழுக்கும், இயல் இசை நாடகம் என முத்தமிழுக்கு இடம் தர ஆரம்பித்தது. முத்தமிழ் உரையும் பதியாக மாறத் தொடங்கியது. சிவனடியார்கள் அனைவரும் தமிழ் தொண்டர்களாக மாறத் தொடங்கினர். சிவனை தலைவனாக கொண்ட புதிய அகப்பொருள் தோன்றியது. நண்பர்கள் கவனிக்க வேண்டும், தேர்வுக்கு தயாரானவர்கள். பல்லவர் காலத்திலே இலக்கியம் அடைந்த மாற்றம் என்ன என்று சொன்னால், இந்த பல்லவர் காலத்திலே இந்த சிவனை தலைவனாக கொண்ட புதிய அகப்பொருள் இலக்கியம் அதிகமாக தோன்ற ஆரம்பித்தது. அடியவர்கள் காதலி நிலையிலே நின்று இறைவனை நெஞ்சம் நெக்குருக பாடத் தொடங்கினர். அடியவர்கள், சிவனடியவர்கள் தங்களை காதலியாகவும் சிவனை காதலனாகவும் நினைத்து நெஞ்சம் நெக்குருக அக இலக்கியங்களை படைக்க தொடங்கினர். அவர் அன்பினை பெற, சிவன் அன்பினை பெற அவர்கள் துடித்தனர். பக்தி என்னும் புதிய காதலின் துடிப்பு பாவினங்களிலே பாடப்பெற்றது. பக்தி என்னும் புதிய காதலின் துடிப்பு தோன்ற பாவினங்கள் அனைத்தும் அக்காலத்திலே படைக்கப்பட்டன. தேவார மூவரும் மாணிக்க வாசகரும் அகம் குழைந்து பாடிய பாடல்கள் எல்லாம் அன்பு உணர்ச்சியின் அடையாளங்கள் என்று சொல்லலாம். தேவார மூவரும் மாணிக்க வாசகரும் அகம் குழைந்து பாடிய பாக்கள் அத்தனையும் அன்பு உணர்ச்சியின், அன்பை வெளிப்படுத்திய அடையாளங்கள் என்று நாம் சொல்லலாம். ஆழ்வார்கள் அகம் கனிந்த பக்தி பாடல்களை பாடத் தொடங்கினர். தமிழ் புத்துணர்ச்சியும் புது மலர்ச்சியும் பெற்று இவர்களுடைய காலத்திலே தழைக்க தொடங்கியது என்று சொல்லலாம்.
கிபி 6ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலேயே சைவம் மிக வேகமாக மறுமலர்ச்சி அடையத் தொடங்கியது. குறிப்பாக நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் காரைக்கால் அம்மையார் மிகச்சிறந்த சைவத்திற்கு தொண்டாற்றிய காரைக்கால் அம்மையார் இந்த 6ஆம் நூற்றாண்டிலே இவர்கள் தோன்றி மிகப்பெரிய ஒரு சாதனையை செய்தார்கள் என்று சொன்னால் மிகையாகாது. அக்காலத்திலே அவர்கள் அற்புத திருவந்தாதி, திரு இரட்டை மணிமாலை, திருவாலங்காட்டு மூத்த திருப்பதிகம் ஆகிய நூல்களை பாடி சைவத்தை வளர்த்தார்கள். இந்த நூல்கள் சிவபெருமானுடைய கூத்தையும் சுடலையையும் சைவ சித்தாந்தத்தையும் விளக்குகின்ற மிகப்பெரிய இலக்கியங்களாக அக்காலத்திலே திகழ்ந்தது. இவருக்கு பிறகு காரைக்கால் அம்மையாருக்கு பிறகு கல்லாடர் என்பவர் கல்லாடம் என்ற நூலை இயற்றினார். உள்வாங்க வேண்டும், கல்லாடர் என்பவர் கல்லாடம் என்னும் நூலை இயற்றினார். இது முழுக்க முழுக்க சிவபெருமானை பற்றி அகப்பொருள் சாயலிலே இயற்றப்பட்ட நூல். முழுக்க முழுக்க சிவனை பற்றி அகப்பொருள் பொருந்த அல்லது அகப்பொருள் இலக்கணங்கள் பொருந்த பாடப்பட்ட நூல் என்று சொல்லலாம். இதிலே 100 அகவற்பாக்கள் இடம்பெற்றன. மதுரையிலே நடந்த திருவிளையாடல்கள் கூட சில இந்த கல்லாடத்திலே இடம்பெற்றுள்ளது என்பதை நாம் உள்வாங்க வேண்டும். இதற்கடுத்து வாகீச முனிவர் என்ற ஒரு சான்றோர் மிகச்சிறந்த ஒரு படைப்பை சைவத்திற்கு தந்தார். ஞானாமிர்தம் என்ற நூலை வாகீச முனிவர் சைவத்திற்கு படைத்தளித்தார். இந்த நூலிலே 70 பாக்கள் மட்டுமே இருந்தன. இந்த 70 பாக்களும் பதி, பசு, பாசம் என்ற கொள்கைகளை, சைவ சித்தாந்தத்தின் அடிப்படை தத்துவங்களை, அதன் பொது இயல்புகளையும் விளக்குகின்ற வகையிலே இந்த 70 பாடல்கள் அமைந்திருந்தன. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சைவ சித்தாந்தத்தின் விளக்க நூலாக இந்த வாகீச முனிவர் எழுதிய ஞானாமிர்தம் என்ற நூல் அக்காலத்திலே விளங்கியது. இவர்களுக்கு பின்னர் திருமூலர் என்பவர் திருமந்திரம் என்ற நூலை படைத்தார். திருமூலர் படைத்த திருமந்திரம் என்ற நூல். இவர் 6ஆம் நூற்றாண்டிலே இவர் பல்வேறு நூற்றாண்டை சார்ந்தவர் என்ற கருத்து இருந்தாலும் கூட இவர் 6ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர் என்று உறுதியாக பல்வேறு அறிஞர்களாலே ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. இவர் திருவாவடுதுறையிலே ஒரு அரச மரத்தடியிலே நீண்ட காலம் தவம் செய்து கொண்டிருந்தார் என்றும் இவர் சித்தராக இருந்தவர் என்றும் அக்காலத்திலே கருதப்படுகிறது. நீண்ட நாட்கள் தவம் செய்த இவர் தன்னுடைய தவ முடிவிலே இந்த நூலை இயற்றினார் என்பது நம்பிக்கை. இந்நூலிலே உள்ள பாக்கள் வெண்டலை கொண்டு வெண்பாவிற்கும் ஆசிரிய பாவிற்கும் இடைப்பட்டனவாக இவை அமைந்துள்ளன. இதனால் தேவார பாவினங்கள் தோன்றுவதற்கு முன் இந்த நூல் தோன்றியிருக்க வேண்டும் என்ற எண்ணம் நம்மிலே எழுகிறது. திருஞான சம்பந்தர் திருவாவடுதுறையிலே உள்ள சிவன் கோயிலுக்கு சென்ற பொழுது அல்லது சிவன் கோயிலை பார்வையிட சென்ற பொழுது தரிசிக்க சென்ற பொழுது அங்கே இருந்த பலிப்பீடத்திற்கு அருகிலே தோண்டி எடுத்து இந்த நூலை கண்டெடுத்தார் என்பது மரபு வழி செய்தி. இதனாலே இது சம்பந்தர் காலத்திற்கு முற்பட்ட நூல் என்று நம்மால் அறிய முடிகிறது. அது மட்டுமல்ல, 5ஆம் நூற்றாண்டிலே அமைக்கப்பட்ட தில்லை பொன்னம்பலத்தை பற்றிய பதிவு அல்லது வரலாற்று குறிப்பு இந்த நூலில் இருப்பதனாலே இது 5ஆம் நூற்றாண்டிற்கு முற்பட்ட நூல் என்பதையும் நாம் உள்வாங்க வேண்டியிருக்கிறோம். இதனை சைவத்தின் ஆகம நூல் என்று சொல்லுவார்கள். சைவ சமய கொள்கைகளை விளக்குகின்ற மிக பழைய நூலாக இந்த திருமந்திரம் விளங்குகிறது. சமய பகை வளர்ந்திருந்த அந்த நாளிலே ஒன்றே குலம், ஒருவனே தேவன், அன்பே சிவம், உள்ளம் பெருங்கோயில், ஊனடம்பே ஆலயம், யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்பன போன்ற உயர்ந்த கருத்துக்களை மிக பெரிய மனதோடு இந்த இலக்கியத்திலே பதிவு செய்திருப்பது பாராட்டுதற்குரியது என்று நாம் சொல்லலாம். குறிப்பாக தமிழை சமயம் பரப்பும் கருவியாகவே சமணமும் பௌத்தமும் கருதிய நாளிலே என்னை நன்றாக இறைவன் படைத்தான், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே என்று தமிழ் முழக்கம் இங்கே பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் மிக பெருமிதத்தோடு ஏற்க வேண்டிய சூழலிலே இருக்கிறோம். தொடக்க காலத்தில் எழுந்த தேவார திருவாசக பாடல்கள், 4000 திவ்ய பிரபந்த பாடல்கள் அனைத்தும் இந்த பக்தி இலக்கியங்கள் என்று அழைக்கப்பட்டன. பக்தி இலக்கியங்கள் என்று அழைக்கப்பட்டவை
தேவார திருவாசக பாடல்கள், 4000 திவ்ய பிரபந்தங்கள் அனைத்தும் பக்தி இலக்கியங்கள் என்று அழைக்கப்பட்டன. இறைவனுடைய உருவ அழகிலேயும் குண நலன்களிலும் சொக்கி அவனை பற்றி பிடித்து அவனோடு ஒன்றுவதற்கு துடிக்கும் உணர்ச்சிகளின் வெளியீடாக உள்ளனவாதலின் இவை பக்தி இலக்கியங்கள் என அழைக்கப்பட்டன. பக்தி இலக்கியம் என்று நாம் எவற்றை சொல்லுகிறோம் என்பதற்கு இந்த வரிகள் விளக்கமாக அமையும் என்று நான் நினைக்கிறேன். மீண்டும் சொல்லுகிறேன், இறைவனுடைய உருவ அழகிலும் அவனுடைய குண நலன்களிலும் சொக்கி அவனை பற்றி பிடித்து அவனோடு ஒன்றுவதற்கு, அவனோடு ஒன்றாக இணைவதற்கு துடிக்கும் உணர்ச்சிகளின் வெளியீடுகளாக இந்த இலக்கியங்கள் உள்ளனவாதலின் இவைகள் பக்தி இலக்கியங்கள் என்று அழைக்கப்பட்டன. குறிப்பாக ஒரு கருத்தை நான் உள்வாங்க வேண்டும். சங்க அகப்பொருள் பாக்களிலே தோன்றுகின்ற அன்பின் வழிபட்ட காதல், திரும்பவும் சொல்லுகிறேன், சங்ககால அகப்பொருள் பாக்களிலே தோன்றிய அன்பின் வழிபட்ட காதல் உணர்ச்சி இங்கே பல்லவர் காலத்திலே தெய்வீக காதல் துடிப்பாய் மறுமலர்ச்சி அடைந்தது என்பதை நாம் உள்வாங்க வேண்டும். எனவே நான் இந்த பதிவிலே 2 கருத்துக்களை உங்கள் முன் வைத்திருக்கிறேன். ஒன்று, பல்லவர் காலத்திலே தமிழ் மொழி அடைந்த மாற்றங்கள் என்ற வினா கேட்கப்பட்டிருக்கிறது. அதற்குரிய கருத்தையும் பக்தி இயக்கத்தினுடைய தோற்றத்தையும் இந்த பதிவிலே நான் உங்கள் முன் வைத்திருக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு தேர்வு நோக்கிலே அதிகம் பயன்படும் என்று நான் நினைக்கிறேன். தமிழை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற அன்பர்களுக்கும் இது உதவும் என்று நான் நம்புகிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமேயானால் இதை நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸிலே பதிவு செய்யுங்கள். நான் விடுபட்ட செய்திகளையும் அல்லது இதனோடு இணைத்து பார்க்க வேண்டிய கருத்துக்களை கூட கமெண்ட் பாக்ஸிலே பதிவு செய்யுங்கள். மற்றவர்களுக்கு அது பயனுள்ளதாக அமையும் என்று நான் நினைக்கிறேன். மற்றொரு சிந்தனையோடு மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.